அதாவது இப்போ முதலமைச்சர் தலைமை ஏற்றிருக்காரா? இல்ல, இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அதான் இது நேத்து என்னுடைய கோரிக்கையா இருந்தது. ஏன்னா இது முக்கியமான பிரச்சனை, காவிரி பிரச்சனை. காவிரி என்பது தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள 7.25 கோடி மக்களில் 4 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். குறிப்பா சென்னை மக்களும் காவிரியை நம்பி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று நேற்று நான் குரல் கொடுத்தேன். இதே போன்று இந்த முதலமைச்சர் தலைமை நடக்கிறது. காரணம், கர்நாடகாவில அங்கே தண்ணீர் நமக்கு கொடுக்க கூடாது என்று கர்நாடகா முதலமைச்சர் தலைமையில ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள். தண்ணி நமக்கு கொடுக்க கூடாது, முடிவாக 8000 கனஅடி தண்ணி தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு 11,500, அதாவது வினாடிக்கு 11,500 கனஅடி கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி கொடுக்கணும். கர்நாடக அணையில நேற்று இரவு நிலவரப்படி 78 டிஎம்சி நீர் இருக்கிறது. கர்நாடக அணைகளுடைய மொத்த கொள்ளளவு 105 டிஎம்சி. அதாவது பெரிய அணைகள், சின்ன சின்ன அணைகள்லாம் இன்னொரு 10 டிஎம்சி கூடுதலா இருக்கு. அங்க கர்நாடகாவில ஒரு நாளைக்கு 3.25 டிஎம்சி நீர் வரத்து இருக்கிறது. அதாவது அத்துணை அணைகளிலும் நீர் வரத்து 3.25 டிஎம்சி. ஆனா நமக்கு கொடுக்க வேண்டியது 1 டிஎம்சி ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு ஆணையம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமா முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது. கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு ஒரு தீர்வு நாம் பெற வேண்டும். ஏன்னா தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, இப்ப தென்மேற்கு பருவம் இருக்கு. தென்மேற்கு பருவத்துல மழை நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல கர்நாடக அணைகள்லாம் நிரம்பிடும். அப்போ அந்த உபரி நீரை நம்ம கொடுக்க போறாங்க. நாங்க தண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்ல போறாங்க. இதுதான் ஆண்டுதோறும் நாடகம் நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு அமைதியா இருந்துட்டு ஏதோ பேசுறோம், அங்க போறோம் இங்க போறோம் அமைதியா இருந்துட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். மின்கட்டண உயர்வு ஆண்டுக்கு 10,000 கட்டப்படும் சூழல் ஏற்படும். இப்போ தமிழ்நாட்டுல நேற்று ஒரு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு 4.83 விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள். இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நாங்கள் பார்க்கின்றோம். 2022ஆம் ஆண்டில மின் கட்டண உயர்வு நடத்தினார்கள். 2023ஆம் ஆண்டிலே உயர்த்தினார்கள். இப்ப 2024ஆம் ஆண்டில் உயர்த்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த 2.5 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டு உயர்த்திய நேரத்திலே ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு 31,500 கோடி வருவாய். இப்போ இந்த மின்கட்டண உயர்வால் 6,000 கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய். ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பார்க்கிறேன். திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாரு. இதே முதலமைச்சர் சொன்னார், மின் கட்டணம் ஷாக் அடிக்குது. ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு? அப்பதான் அடிக்குமா? இவங்க ஆட்சியில் மக்களுக்கு ஷாக் அடிக்காதா? அதே வேளையில கடந்த ஆண்டு வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வை அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அதாவது அதுல 2.1 விழுக்காடு வீடுகளுக்கு அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்றும் அறிவித்திருக்கலாம். இந்த மின்கட்டண உயர்வு பாத்தீங்கன்னா அரசாணை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வுன்னு அறிவித்தாங்க. ஏன் நேற்று வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க? ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை இது, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது.
நிச்சயமாக மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மின்சார ஒழுங்குமுறை ஆணையெல்லாம் அதெல்லாம் எல்லாம் அந்த அந்த எல்லாம் என்னன்னா எங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க செய்ய போறாங்க. ஆனால் அவங்க பரிந்துரை எல்லாம் அதால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு மிகப்பெரிய பாரத்தில் இருக்கின்றார்கள் மக்கள், சுமையில் இருக்கின்றார்கள். அது போக்க வேண்டும். மின் கட்டணத்தை உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். இல்லையேன் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அமைச்சர் வீட்டுக்கு நடக்கிறது பெரிய செய்தியா நான் பார்க்கல. ஏன்னா தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. கடந்த மாதம் தான் திருநெல்வேலியில வந்து காங்கிரஸ் தலைவர், மாவட்ட தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். பிறகு சேலத்திலே வந்து அதிமுக முக்கிய நிர்வாகி படுகொலை செய்யப்படுகிறார். பிறகு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ராம்சாங் அவர்கள் இங்கே சென்னையிலே படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பாட்டாளி கட்சியுடைய தொண்டர் அங்கே கடலூரில் வெட்டப்படுகிறார். நேற்று நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வந்து மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார். அப்போ முதலமைச்சர் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு எங்களுக்கு ஒன்றும் புரியுது. முதலமைச்சருக்கு தான் காவல்துறை இயங்கிட்டு வருது. சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இப்படி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தற்கொலை, என்னென்ன கள்ளச்சாராயம், கஞ்சா கிஞ்சான்னா ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. அதனால இது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இல்ல முதலமைச்சர் அவரால் சரியான முறையில எனக்கு பொறுப்பேற்க முடியலன்னா வேற யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க. ஏன்னா எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்க முடியும்? நாங்க பாதுகாப்பு இல்லை, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உயிர் பாதுகாப்பு இல்லை. அதனால இதெல்லாம் ஏன்னா இதுக்கு சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு முக்கிய காரணம் இந்த மது, டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் சந்து கடை, கள்ள சாராயம், கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், இது எல்லாம் தான் முக்கிய காரணம். இதை ஒழிச்சோம், இதை கட்டுப்படுத்தணும்னா சட்டம் ஒழுங்கும் ஓரளவுக்கு சீராரு.